உன் நம்பிக்கையே உன் உயரம். இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் பிறர் நம்பிக்கையும் கொண்ட அன்பு உறவுகளுக்கு பொன்னான வணக்கங்கள். இன்று நமக்கு புனித லூக்கா அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 முதல் 16 முடிய உள்ள நற்செய்தி பகுதி சிந்திக்க, தியானிக்க, வாழ்வாக்க கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று மன்றாடினார். தொழுநோயில் பல வகை உண்டு. ஆனால் நற்செய்தி பகுதியில் நாம் சந்திக்கும் மனிதர் உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்று வாசிக்கின்றோம். எனில் அது நோயின் வீரியமிக்க தன்மையை குறிக்கின்றது. உடலளவில் வலி, வேதனை, புண், சீழ், உயிருக்கு ஆபத்து என்ற நிலை. மனதளவில் தனிமை, வெறுமை, நம்பிக்கையின்மை எனும் பல பாதிப்புகள். இந்த தொழுநோய் என்னும் ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு ஆயுள் கைதி தனக்காக வாதிடவோ வழக்காடவோ யாரும் இல்லை என்பதை உணர்ந்து இயேசு என்னும் இரக்கம் நிறைந்த நீதிபதி முன் தானே முன்வந்து மன்றாடி நிற்கின்றார். இறுதி சாசனம், விடுதலை பிச்சை, உயிருக்கு உத்தரவாதம் கேட்கின்றார். இயேசுவும் நான் விரும்புகிறேன், நீர் குணமாகும் என்று தனது தணியாத அன்பை, இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. இயேசு நிச்சயம் இதை செய்வார் என்ற துணிச்சலால் முன்வந்து விடுதலை பெறுகின்றார் அந்த தொழுநோயாளி. உன்னை வீழ்த்தும் அளவுக்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால், விதிகளை வீழ்த்தும் அளவுக்கு இறைவன் வழிகளையும் நிறுவுவார். நாம் செய்ய வேண்டியது 2. 1. அவரிடம் அணுகி செல்ல வேண்டும். 2. அவரின் விருப்பம் அறிய வேண்டும். என்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் அதிலிருந்து என்னை மீட்டு வாழ வைக்கவும் எழ வைக்கவும் நீ இருக்கிறாய் இயேசுவே என்ற உணர்வு நம்மில் மிளிர வேண்டும். இன்று பல நேரங்களில் நாம் தன்னிலை உணர மறக்கிறோம். எனது ஆறா காயங்கள் எவை? என்னால் யாரையெல்லாம் எளிதாக மன்னிக்க இயலவில்லை? எனது பலவீனங்கள் என்ன? நான் எதற்கு அடிமையாக இருக்கின்றேன்? விடுதலை பெற வேண்டும் என்ற விருப்பம் என்னிடம் இருக்கின்றதா என்பன போன்ற கேள்விகளால் சுய சிந்தனை செய்து பார்த்தால் இயேசுவை அணுகி செல்வதில் உள்ள தடைகளை தகர்ப்பது சுலபம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலையை மறவாமல் நன்றி உள்ளம் கொண்டவர்களாக வாழ முயற்சி எடுப்போம். நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் இல்லை. இன்று வந்த காயங்கள் நாளை நம்மை தொடராமல் குணம் பெறுவோம், புது வழி பெறுவோம். நன்றி.